அஸ்ஸலாமு அலைக்கும். மாலை நல்வந்தனங்கள் உங்கள் அனைவர் மீது உண்டாகட்டும். இலங்கையின் உள்ளூராட்சி அமைப்பு மன்றங்களுக்கான தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றன. 6ஆம் தேதி தேர்தல். 7ஆம் தேதி அநேகமாக இலங்கை முழுவதும் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் சூழ்நிலையை நாங்கள் காணப்போகின்றோம். இந்த கட்டத்திலே இந்த தேர்தல் தொடர்பாக ஒரு சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் விளைகின்றேன். குறிப்பாக புத்தள மாநகர சபைக்கான இந்த தேர்தலிலே பல கட்சிகள் போட்டியிடுவதும் சில சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுவதும் நீங்கள் அறிந்த விடயம். இந்த முக்கியமான காலகட்டத்திலே இந்த கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் உண்மைகளையும் சில உண்மைகளையும் பல பொய்களையும் கூறி மக்களை திசை திருப்பி தங்களுக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முனைகின்றார்கள். இதிலே என் கவனத்தை கவர்ந்தது கடந்த பொது தேர்தல் போன்றே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் இரட்டை கொடி என்ற ஒரு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த வாடகைக்கு அமர்த்தப்பட்ட கட்சியும் அதன் தேர்தல் பிரச்சாரங்களும். இந்த இரட்டை கொடியானது உண்மையில் கிளீன் நேஷன் என்ற ஒரு பெயரை தாங்கிய ஒரு கட்சியாகவும் அந்த கட்சி இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்பதற்காக இந்த இரட்டை கொடியிலே வாடகைக்கு அமர்த்தப்பட்ட இந்த இரட்டை கொடியிலே பிரதிநிதிகளாக சபைக்கு உள்ளிட்டு அதன் பிறகு இந்த கட்சியை பதிவு செய்து தேர்தல் திணைக்களை பதிவு செய்து இதன் பிறகு இந்த இலங்கையிலே மாபெரும் ஒரு புரட்சியை அரசியல் புரட்சியை நடத்தப் போவதாக அப்பாவி மக்களை பயமுறுத்துகின்றார்கள். இதே குழுவினர் இந்த இரட்டை கொடி குழுவினர் கடந்த பொது தேர்தலிலே அவர்கள் அடித்த பாதைகள் அதிலே ஆளும் தரப்பில் எமது குரல் என்ற ஒரு புதுவிதமான வாசகத்தை எழுதி மக்களை திசை திருப்ப வந்தார்கள். இது என்பிபி கட்சியின் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டதினால் புத்தகத்திலே நடந்த ஒரு தேர்தல் பிரசார கூட்டத்திலே இன்றைய தேசிய நல்லிணக்கத்துக்கான உதவி அமைச்சர் மௌலவி முனீர் அவர்கள் இந்த சிறுபிள்ளை கூட்டம் எங்களுடைய பிரதிநிதி அல்ல, எமது கட்சியில் ஏ டீம் பி டீம் என்ற ஒரு அம்சம் அல்ல, இவர்கள் சிறுபிள்ளைகள், எங்களுடைய எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாதவர்கள், இவர்கள் எங்களுடைய பெயரை பாவித்து தங்களுக்கு லாபம் ஈட்ட முயல்கின்றார்கள், ஆகவே அவதானமாக இருங்கள், எங்களுக்கு இந்த தேர்தலில் எந்த முகவர்களும் இல்லை என்று மிக வெளிப்படையாகவே இந்த இரட்டை கொடியை சாடிவிட்டு சென்றார். ஆனால் இந்த இரட்டை கொடி இன்னும் அந்த விடயத்திலிருந்து படிப்பினை பெற்றதாக இல்லை. இப்பொழுது புதிய கதை விடுகின்றார்கள். தாங்கள் தனிக்கட்சி அமைத்து இந்த நாட்டிலே ஒரு புரட்சியை செய்ய போகின்றோம். அதற்கு உதாரணமாக அஸ்ரஃப் அவர்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் என்ற தனிக்கட்சியின் உருவாக்கத்தை அது முஸ்லீம் இனத்துக்கும் அவர் சார்ந்த பிரதேசத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பாரிய ஒரு நன்மையாக அமைந்தது போலவும் அவர் இல்லாத இடைவெளியை நிரப்புவதற்கு தாங்களே ஒரு பொருத்தமானவர்கள் என்றும் ஏற்கனவே இருக்கும் 10ஓடு 11வது கட்சியாக முஸ்லீம்களின் வாக்குகளை மையப்படுத்திய ஒரு கட்சியாக இவர்கள் முன்னால் வருகின்றார்கள். இவர்கள் தனிக்கட்சி அமைத்துதான் இந்த பிரதேசத்தில் அபிவிருத்தி கொண்டு வர முடியும் என்ற அவர்களுடைய ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயம் அவர்கள் பேசிய பொழுது அதற்கான காரணத்தை கேட்டோம். ஏன் ஒரு தனிக்கட்சி அமைத்து தானா நம் பிரதேசத்துக்கு அபிவிருத்திகள் கொண்டு வர வேண்டும்? நீங்கள் உங்களுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளிலே காலஞ்சென்ற ஃபாய்ஸ் அவர்கள் முன்னே நாள் பிரதி அமைச்சரும் புத்தள நகரத்தின் நகரபிதாவும் இருந்த ஃபாய்ஸ் அவர்களின் ஒரு படத்தை முன்வைத்து உங்களுக்கு அரசியல் வழிகாட்டி என்று சொல்கின்றீர்களே, அவர்கள் எந்த தனிக்கட்சியை அமைத்து புத்தளத்துக்கு இத்தனை அபிவிருத்திகளையும் கொண்டு வந்தார்? ஒரு எம்பியினால் சாதிக்க முடியாத விடயங்களை கூட இவர் புத்தளத்துக்கு தந்துவிட்டு சென்றுள்ளார். இவர் எந்த தனிக்கட்சியை அமைத்தார் என்று நாம் கேட்டதற்கு அவர்களிடம் விளக்கம் இல்லை. ஆனால் நான் இந்த கேள்வியை இந்த இரட்டை கொடியின்
தற்காலிக தலைவர் புத்தள தலைவரான இசாமரைக்காரிடமும் அவர் சார்ந்த குழுவிடமும் கேட்டு கனநாள் ஆகிய பிறகு அந்த இரட்டை கொடியின் ஊடக பேச்சாளர் என்ற ஸ்தானத்திலே இருக்கும் ஒருவர் ஏதோ ஒன்று சொல்கின்றார். அவர் சொல்வது சரியா பிழையா என்று நீங்களே இப்பொழுது கேட்டு பாருங்கள். பல முறை சொல்லியாச்சப்பா, நீங்களும் திருப்பி திருப்பி கேட்டுட்டு வாரீங்களோ, திருப்பி திருப்பி எப்படி சொல்றது? எங்க அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமா வேற கட்சி கீழே அடிமையா இருந்தாங்க. எப்ப எங்களுக்கு அமைப்பாளர் தருவாங்க, எப்ப எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு சீட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லி அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தெல்லாம் இல்லாம ஆக்கி புத்தளத்துல சுயாதீனமான அரசியலை விதிக்கிறேன். அடுத்தது வந்து கிளீன் நேஷன் கட்சி முஸ்லிம் இளைஞர்களாக உருவாக்கப்பட்டாலும் அதுக்கு பேர் வந்து முஸ்லிம்கள் சார்ந்து வைக்கல, பொதுவான பேர் வச்சுக்கிறதுக்குன்னு சொன்னா காலப்போக்குல வந்து அது ஒரு எல்லா இனங்களுக்கும் பொதுவான ஒரு தேசிய கட்சியாக உருவெடுக்கும். ஒரு நாட்டுல ஒரு தேசிய கட்சி உருவாகுனா அந்த மாவட்டத்துல எப்படியான மாற்றம் வரும்னு உங்களுக்கு தெரியாட்டி நம்மளுக்கு செய்ய வழியில எதிர்கால அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷத்துக்கு பிறகு எதிர்கால அரசியலை விதைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்னைக்கு எப்படி ஒரு ஜேவிபியில் இருந்து ஒரு என்பிபி பிறந்து அந்த என்பிபி மூலயமாக ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறாரோ அதே போல மூவின மக்கள் ஒற்றுமைப்படும் போது புத்தள மாவட்டத்திலிருந்து ஒரு ஜனாதிபதி உருவாகுவார் கிளீன் நேஷன் கட்சியினூடாக. அப்புறம் 50 வருஷத்துக்கு பிறகு வரட்டுமே, நமக்கு என்ன 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஜனாதிபதி புத்தள மாவட்டத்தில் இருந்து வந்தா அவர் அதிகமாக சேவை செய்ய போறது எந்த மாவட்டத்துக்கு? புத்தள மாவட்டத்துக்கு தர, வெளி மாவட்டத்துக்கு செய்ய மாட்டாரு. அடுத்தது இந்த முறை வந்து தனியாட்சி ஒண்ணு கிடைச்சிக்குது. புத்தள மாவட்டத்துல ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு 5 கூட தேவை ஒரு 5 பாராளுமன்ற உறுப்பினரோட இருக்கிறாங்க. கூட்டு ஆட்சிக்கு ஒரு 5 ஆசனம் 6 ஆசனம் தேவைப்படுது. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு ஆளுங்கட்சிக்கு பக்கபலமாக புத்தள மாவட்டத்துல உருவாக்கப்பட்ட கட்சி சேருது. அப்ப கொள்ள எங்கட மாவட்டத்துக்கான பல அபிவிருத்திகள் உடன்படிக்கையாக வைக்கப்படுது. அதன் மூலியமாக தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், அதே போல வந்து தொழிற்பேட்டைகள் எங்கட பிரதேசங்களுக்கு கொண்டு வரப்படுது. அதே போல எங்களுடைய பாடசாலை கல்வி தரங்கள் உயர்த்தப்படுது. நமக்கு தெரியும் இந்த புத்தள மாவட்டத்துல சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் ஆகிற புத்தள தொகுதியில 2 பாடசாலைகள் தயாரிக்குது. உயர் தரத்துல வந்து கணித விஞ்ஞான பிரிவு இருக்கிறது. கல்வெட்டிலிருந்து ஒரு மாணவன் வந்து ஒரு டாக்டராக அல்லது ஒரு இன்ஜினியராக ஆசைப்பட்டா அவனுக்கு பாரியளவிலான நிதி செலவழிச்சு எங்களோட புத்தளத்துக்கு 40 கிலோமீட்டர் இருக்கு, அங்கால வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப நாங்க வந்து புத்தளத்துக்குள்ளேயே நிறைய தேசிய பாடசாலைகளை உருவாக்கலாம். அதுக்கு பொருத்தமான பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளை நாங்க உருவாக்கலாம். அதற்கான வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம். அதே போல பாதை வசதிகள், கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள், இது போன்ற பல விஷயங்களை செய்யலாம். எங்கட எத்தனையோ கிராமங்கள் விவசாய கிராமங்கள் ஆகி அந்த கிராமங்கள்ல இன்னும் விவசாய ஆபீசர் இருக்கிறாரு. அவருக்கான எந்த விதமான போரையோ அதோ இதோ விவசாய திணைக்களத்திலேயோ எந்த விதமான செயற்பாடுகளும் சம்பூர்ணமா நடக்கிறீங்களே. அப்ப அதுகளை நடைமுறைக்கு கொண்டு வரலாம். எங்களுடைய கச்சேரியில வந்து தமிழ் மொழி மூலமான சேவை இல்லை. இதே நீங்க யாழ்ப்பாணத்துக்கு போனா அங்க 1ஆம் மொழி தமிழ், 2வது மொழி தான் சிங்களம். புத்தளம் தொகுதியில நாம போனோம்னு சொன்னா தமிழே கிடையாது, 2ஆம் மொழி இங்கிலீஷ்னு போட்டியும், ஆங்கில மொழி. அப்ப இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணுமாக இருந்தால் எங்கள்கிட்ட சரியான அரசியல் அதிகாரம் இருக்கணும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் அதிகாரம் இருக்கணும். அந்த அரசியல் அதிகாரத்தை ஒரு தேசிய அரசியலை உருவாக்குறதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தள மாவட்டத்துல இருந்து ஒரு கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு தூர நோக்கு சிந்தனையோட, அதாவது இன்னைக்கு நாளையோட முடியறதில்ல, தூர நோக்கு சிந்தனையோட கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்துக்கு பிறகு சரி எங்களுடைய புத்தள மாவட்டத்திலிருந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வர வேண்டும், அவர் ஜனாதிபதியாக வேண்டும், எங்களுடைய பிரதேசங்களுக்கு பலவிதமான அபிவிருத்திகளை செய்யணும்னு நோக்கத்தோட இப்ப நாங்க ஆரம்ப புள்ளியை வச்சுக்கணும். இதுதான் இரட்டை கொடியின் ஊடக பேச்சாளர் ஒருவரின் தனி கட்சி அமைப்பதற்கான நியாயப்பாடு. 50 வருடங்கள் பொறுக்க வேண்டுமாம். 50 வருடத்தில் புத்தள தேர்தல் மாவட்டத்திலிருந்து ஒரு ஜனாதிபதி உருவாகுவாராம். அவர் உருவாகிய பிற்பாடு இந்த பிரதேசத்தில் அனைத்து பாடசாலைகளும் தேசிய பாடசாலைகளா என்ற தரம் உயர்த்தப்படுமாம். இன்னும் பாதைகள் அமைப்பாம், அதுவாம் இதுவாம். இந்த பிரதேசத்தில் ஒரு ஜனாதிபதி வந்தால் இந்த பிரதேசத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார், வேறு எந்த பிரதேசம் கொடுக்க மாட்டார் அப்படி என்று இவர்
பொதுத் தேர்தலிலே ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நடந்தவர்கள் இப்பொழுது ஒரு நகைச்சுவையாளர்களாக நடந்து கொள்கின்றார்கள் என்பதை இந்த ஒளிநாடாவிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஆகவே புத்தளவாழ் வாக்காளர்களே, நாம் மூக்கை நேராக தொடுவதற்கு பதிலாக தலையை ஒரு முறை அல்ல 50 முறை சுற்றி மூக்கை தொடுவதற்கு உங்களை அழைக்கின்றார்கள். இவர்கள் இளைஞர்களாம், இளைஞரின் கையிலே அதிகாரத்தை திரட்டாம். இவர்கள் புத்தளம் மாநகரசபைக்கு சென்று இந்த நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவார்களாம். இன்னும் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது உதவி ஊடக பேச்சாளர் என்று சொல்பவர்கள் இருப்பவர்கள் கூட நேற்று அல்லது முந்த நாள் இன்னொரு புதுவிதமான விடயத்தை சொல்லியிருந்தார். அது எப்படி என்றால், அவர்களுக்கு அரசாங்கத்தின் எந்தவித தேவையும் இல்லையாம், அரசாங்கத்தின் உதவி தேவையே இல்லையாம். ஜனாதிபதி அன்று சொன்ன விடயத்துக்கு, அதாவது என்பிபி அல்லாத வேறு கட்சிகள் ஆட்சி அமைக்கும் பொழுது, அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுது அவர்களுக்கான அரசாங்கத்தின் உதவி மிகவும் கவனமாக, மிகவும் ஒரு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணப்பட்ட அடிப்படையில் வழங்கப்படும் என்ற ஒரு விடயத்தை அவர் உள்வாங்கிக் கொண்டு, எங்களுக்கு அரசாங்கத்தின் உதவி தேவையே இல்லை, எங்களுக்கு இந்த இரட்டைக்குடி கட்சியினர் அதிகாரத்தை பெறும் பொழுது, இரட்டைக்குடி முதன்மை வேட்பாளர் அங்கே மேயராக வரும் பொழுது அவர்களுக்கு சர்வதேச தொடர்புகள் உண்டாம். எனக்கு தெரியவில்லை எந்த சர்வதேசத்தை அவர்கள் முன்வைத்து கதைக்கின்றார்கள் என்று. அமெரிக்காவையா அல்லது பிரித்தானியாவையா அல்லது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையா அல்லது அரபு நாடுகளையா என்று ஒன்றுமே தெரியவில்லை. இன்று உலகமே ஒரு தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதியின் அந்த இறக்குமதி பொருட்களுக்கான வரி விதிப்பு காரணமாக. இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அரசாங்கத்தின் உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வெளிநாட்டு உதவிகளை கொண்டு இந்த நாட்டில் இந்த ஊரிலே பலவிதமான வித்தைகளை காட்டுவோம் என்று நகைச்சுவை பண்ணுகின்றார்கள். அதைவிட இன்னும் பல பேர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லும் விடயம்தான், இவர்கள் புதுவிதமான சட்டங்களை அமல்படுத்துவார்களாம். இவர்களுக்கு தெரியாது மாநகர சபையோ நகரசபையோ என்றால் அவர்களுக்கு உபவிதி என்ற பைலோக்களை உருவாக்க முடியுமே தவிர, ஏற்கனவே இந்த நாட்டில் உள்ள சட்டத்துக்கு புறம்பான சட்டங்கள், அந்த சட்டங்களை பாதிக்கும் சட்டங்கள், அந்த சட்டத்தோடு ஒத்துவராத எந்த சட்டத்தையும் இவர்களால் ஆக்க முடியாது என்ற ஒரு சிறு விடயத்தை கூட இவர்கள் விளங்காமல், இன்னும் ஒரு நகைச்சுவையாளர்கள் போல, சிறுபிள்ளைகள் போல தங்களுக்கு வாயில் வருவதையெல்லாம் சிந்தனைக்குட்படுத்தாமல் பேசிக்கொண்டே மக்களை ஏமாற்ற முனைகின்றார்கள். ஆகவே மக்களை, உங்களுக்கு எமக்கு புத்தள மக்களுக்குள்ள மிகவும் நேரான இலகுவான தேர்வு என்பிபி என்ற திசை காட்டியை அந்த குழுவை தெரிவு செய்வதன் மூலம் ஒரு நேர்த்தியான, ஒரு கட்டமைக்கப்பட்ட, ஒழுக்கமான, ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத ஒரு கொள்கைகளை அடிப்படையாக வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு இன்னென்ன சேவைகள் செய்வோம் என்று ஏற்கனவே சொல்லி வாக்கு கேட்கும் அவர்களை தெரிவு செய்வதன் மூலம் நம் ஊரை இன்னும் துரிதமாக அபிவிருத்தி அடைய செய்யலாம். நான் பல முறை உங்களிடம் சொல்லுகின்றேன், மீண்டும் கடைசியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஜனாதிபதி என்பவர் என்பிபி கட்சியை சேர்ந்தவர், பிரதமர் என்பிபி கட்சியை சேர்ந்தவர், முழு பாராளுமன்றம் 3 பெரும்பான்மைக்காக மேலால் என்பிபி கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. ஒட்டுமொத்த அமைச்சரவையும் என்பிபியாக இருக்கின்றார்கள். எங்களுடைய வடமேல் மாகாண சபையின் ஆளுநர் என்பிபி சார்பானவராக இருக்கின்றார். எமது மொத்த தேர்தல் மாவட்டமும் என்பிபி எம்பிக்களை கொண்டுள்ளது. அதிலும் குறிப்பாக புத்தளமும் கொண்டுள்ளது. எமது தேர்தல் மாவட்டத்திலே 2 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். நேரடியாகவே இந்த உள்ளூர் அதிகார சபைகளை, இந்த உள்ளூர் அமைப்புகளை கட்டுப்படுத்தும், அதன் விவகாரங்கள் கவனிக்கும் முழு அமைச்சர் சந்தன அபேரத்ன இருக்கின்றார்கள். அதைவிடவும் இந்த சுற்றல் சூழல் என்வாயன்மெண்டல் டெப்யூட்டி மினிஸ்டராக எமது தேர்தல் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கின்றார். இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது புத்தள மாநகர சபையை மாத்திரம் இனம் தெரியாதவர்களுக்கு, ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் நிறைந்தவர்களுக்கு, கள்ளர்கள் என்று பெயர் படித்தவர்களுக்கு, ஒழுக்கமற்றவர்கள் என்று பெயர் பெற்றவர்களுக்கு
படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு, முன்பின் அனுபவம் இல்லாதவர்களுக்கு அரச சேவையிலோ அல்லது பொது சேவைகளிலோ அல்லது தனிப்பட்ட சொந்த வியாபார விடயங்களில் அனுபவம் பெற்ற அந்த வகையிலோ இல்லாத ஒரு ஒரு ஏலியன் என்று சொல்வார்கள் அல்லவா, வேற்று கிரகத்திலிருந்து வரும் மனிதர்கள் என்று, அப்படியானவர்களை இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாதவர்கள், அரசாங்கம் செய்யும் ஒவ்வொரு விதத்தையும் ஒவ்வொரு விடயத்தையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தும் இந்த இவர்கள் அரசியல் அறிவில்லாதவர்கள் எம் முன்னால் வந்து நாங்கள் தனிக்கட்சி அமைக்கின்றோம், 50 வருடத்துக்கு பிறகு புத்தளத்திலிருந்து ஒரு ஜனாதிபதி போவார், அவர் இந்த புத்தளத்தை கட்டி எழுப்புவார், இதை ஒரு சிங்கப்பூர் ஆக்குவார் அல்லது வாஷிங்டன் நியூயார்க் ஆக்குவார், பாரிஸ் ஆக்குவார், லண்டன் ஆக்குவார் என்றெல்லாம் கதையை விடும் பொழுது எங்களுக்கு சிரிப்பதை தவிர வேறு எதையுமே அவர்களுக்கு பதிலாக ஒரு பரிசாக கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே மக்களே, சிந்தித்து வாக்குங்கள். இது எமக்குள்ள கடைசி சந்தர்ப்பம், அநேகமாக என்னுடைய கடைசி காணொளியும் கூட. மீண்டும் மீண்டும் இதே விஷயத்தை தான் சொல்லிக்கொண்டே இருக்க போன்றோம். ஆகவே சிந்தித்து வாக்களிப்பீர்களே ஆனால் வெற்றி நமதே, ஊரும் நமதே என்ற அடிப்படையில் எதிர்வரும் 6ஆம் தேதி தேர்தலில் NPP என்ற திசைக்காட்டி சின்னத்துக்கு உங்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் திசைக்காட்டிக்கு புள்ளடி போடுவதன் மூலம் உங்கள் வட்டாரத்தில் சிறந்த சேவையாளர்கள் தெரிவு செய்வீர்கள் என்பதை விடவும் உங்களுக்கு திறமையான ஒரு முன்மாதிரியான ஒரு தலைமைத்துவம் இந்த அமைப்புக்கு உண்டு. அதுதான் மேயராக வரவிருக்கும் முதன்மை வேட்பாளர் ரின்சாத் என்ஜினியர் MBA அவர்களை மேயராக்கி நம் புத்தளத்துக்கு வரவிருக்கும் அனைத்தையும் மிக விரைவில் பெற்று நாம் இதுவரை அனுபவிக்காத பல விடயங்களை அனுபவிப்பது மாத்திரமல்ல, இந்த புத்தளம் இலங்கையில் உள்ள ஏனைய மாநகரங்களை விட எந்த விதத்திலும் தரக்குறைவானதல்ல என்பதை நிரூபிப்பதற்கு எமக்கு கிடைத்துள்ள இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட்டு இன்னும் 50 வருடத்துக்கு பிறகு இவர்கள் காணும் கனவு நனவாக வரும் என்று நாம் பகல் கனவு காண வேண்டாமே என்று கூறி விடைபெறுகின்றேன். எல்லாம் நலமாகவே அமைய உங்கள் வாக்கு எமக்கு தேவை. ஊர் நமதே, வெற்றி நமதே. வணக்கம், நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.